அப்பா பேர் என்ன? அது எதுக்கு? சிபி, அவரு நம்ம வீட்டு மாப்பிள. சட்டையில இருந்து கையெடு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஜானு, நீயே கேளு. இத்தனை நாள் இவன் நம்ம கம்பெனில வேலைக்கு சேர்ந்து நம்மளோட நம்பிக்கையை சம்பாதிச்சு தோ என் தங்கச்சியை லவ் பண்ணி ஏமாத்தி நிச்சயம் பண்ண மேல வரைக்கும் வந்திருக்கான் ஜானு. என்னைக்காவது ஒரு நாள் இவனோ இவங்க அம்மாவோ இவன் அப்பா பேரை சொல்லிருக்காங்களா? ஏன் சொல்லல? நீயே கேளு ஜானு. இவன் அப்பாவை விட்டு பிரிஞ்சதாகவே இருக்கட்டும். ஆனா அப்பா பேரை சொல்லாம எப்படி ஒரு கல்யாணம் நடக்கும்? இன்னைக்கு நிச்சய பத்திரிக்கை எழுதணுமே, அதுக்கு அப்பா பேர் தேவையாச்சு. எதுக்கு இப்ப வரைக்கும் சொல்லல? மேடம், நீங்க சொல்லுங்க மேடம். ஏன் சொல்லல? சொல்ல மாட்டீங்கல்ல? ஜானு, நான் சொல்றேன் ஜானு. இவ அப்பன் பேரு குறிஞ்சிநாதன். நம்ப வச்சு இப்படி கழுத்து அறுத்திருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எங்க வீட்டு பொண்ணு உன்னை எவ்வளவு நம்பியிருப்பா? அந்த நம்பிக்கைக்கு நீ காட்டுற விசுவாசம் இதுதானா? இதுக்கு மேல நிச்சயதார்த்தம் நடக்க வேணாம் ஜனாமா. நான் யாரையும் ஏமாத்த நினைக்கல. சின்ன வயசுலயே என்ன தூக்கி போட்டு போனவன் என் அப்ப. அந்த ஆள் பேரை சொல்றதே பாவம் நினைக்கிறவன் நான். அந்த ஆள் எங்க வாழ்க்கையில பண்ணிட்டு போன டேமேஜை சரி பண்றதுக்கே எங்க அம்மாவுக்கு 25 வருஷம் ஆச்சு. அப்படிப்பட்ட அருவருப்பு தக்க ஒருத்தனோட பேரை நான் எப்படி ஓப்பனா சொல்லுவேன்? ஜனாமா, நீங்க அந்த ஆளோட சம்பந்தப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க பக்கமே வந்திருக்க மாட்டேன். தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னத்த இவ ஏதோ விரும்புனான்னு சொல்லி கல்யாண பேச்ச முடிச்சோம். இப்ப என்னென்னமோ நடக்குது. அவ குறிஞ்சி பையனா? இத்தனை நாள் நமக்கு தெரியாம இருந்துருச்சே. எப்படி அத்த, எப்படி விட்டீங்க நீங்க? மீனா, கொஞ்சம் பொறுமையா இரு. என்னங்க பொறுமையா இருக்கிறது? அந்த அயோக்கிய வீட்டுக்கு என் பொண்ணு வாழ போயிருந்தா அவ வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? எடுத்தோ கௌத்தன முடிவு எடுத்தா என்ன ஆகும்னு பாத்தீங்கல்ல? என்னடா நடக்குதுங்க? இவன் குறிஞ்சி பையனா? டேங்கப்பா, இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கவே இல்லையே. உலக மகா ட்விஸ்டடா இது. வர்ஷினி, அழாதம்மா. தமிழம்மா, தேனோட நிச்சயம் நடக்கட்டும். இல்ல ஜனாமா, இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. நாம ஏமாந்திருக்கோம் ஜனாமா. இப்போ வர்ஷினி நிச்சயம் நின்னு போயிருக்கும் போது எப்படி என் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண முடியும்? வேணாம் ஜனாமா, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல வர்ஷினி விஷயத்தை கவனிப்போம்.
என்ன தமிழ், அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, நீங்கள் எங்கே போனீங்க? மண்டபம் முழுக்க நானும் சிபியாத்தானும் உங்களை எப்படிலாம் தேடணும் தெரியுமா? மண்டபத்துல ஜூஸ் ஒண்ணு கொடுத்தாங்க. அத நான் குடிச்சேனா அப்படியே மயக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல சேது. எழுந்திருச்சு பார்த்தா நான் ஸ்டோர் ரூம்ல இருக்கேன். அப்புறம் நான் எப்படியோ வந்து கதவு தட்டினதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து திறந்து விட்டாரு. நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது சிபி எப்படியோ பிரபுவோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டாருன்னு. எப்படியோ நான் இல்லைனாலும் நடக்க வேண்டிய விஷயம் கரெக்டா நடந்துருச்சுல, அது வரைக்கும் போதும். சிஸ்டர், இங்கே யார் இல்லைனாலும் நடக்க வேண்டியது நடந்தே தீரும். காலம் யாருக்காகவும் காத்துட்டு இருக்கா சிஸ்டர். அதுவும் கரெக்டு தான் சேது. எப்படியோ நாம சந்தேகப்பட்ட மாதிரி பிரபு தப்பு பண்ணிருக்கான். எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தா அவன் அந்த குறிஞ்சியோட பையங்கிறதையே மறைச்சிருப்பான். கரெக்டு தான் சிஸ்டர். நடந்தது என்னாலையும் தாங்கிக்க முடியல. ஜனாமா எவ்வளோ உடஞ்சு போயிட்டாங்க தெரியுமா? நம்மளாம் அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல போறோன்னே தெரியல. வர்ஷினி வேற அதையே நினைச்சு ரொம்ப அழுதுட்டே இருக்கா. என்ன சிஸ்டர், உங்களை யாரு ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்சா? எனக்கு யாருன்னே தெரியல சேது. வர்ஷினி, அழு, நல்லா அழு. அழுது அந்த பையில உன் மனசுல இருந்து மொத்தமா தூக்கி போடு. ஐயோ ஐயோ ஐயோ, எப்பேற்பட்ட கிரிமினல் அந்த குறிஞ்சி. அவன் புள்ளையா இருந்துகிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம வீட்டுக்கே மாப்பிள்ளையாக பாத்திருக்கானே. மீனா, நல்ல வேளை கடைசி நேரத்துல எல்லாம் நின்னு போச்சு. இல்லன்னு வையேன், அவங்க அப்பா அவமானப்பட்டதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு உன் புள்ளைய கட்டிட்டு போய் அவன் வீட்டுல வச்சு கொடுமைப்படுத்தி நம்மளெல்லாம் ரத்த கண்ணீர் விட வச்சிருப்பான். மா, டேய் நீ சும்மா இருடா. பாத்துக்க மீனா, உனக்கு ஒரு பிரச்சனைனா உன் அண்ணன் புள்ளதான் முன்ன வந்து நிக்கிறான். அவனுக்கு தான் துடிக்குது. இதுதான் ரத்த பந்தோங்கிறது. என்ன இருந்தாலும் வெளியில இருந்து வர்றவன் நம்ம குடும்பத்து மேல அக்கறையும் பாசமும் காட்டுவானா என்ன? அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வனத்துக்கு போனாலும் எனத்தோட போகணும்னு. கடைசியில இப்ப அதுதான் உண்மையாயிடுச்சு. பாத்தியா? அந்த போனை முதல்ல சைலண்ட்ல போடுங்க.